after watching Ernest McIntyre, my speech is not going to be that entertaining, but I will try and make it short. Chief guest, Kaliyarasan Chinnaiya, Shanti McIntyre, Pandita Rasaiya, Mr. and Mrs. Kittner, ladies and gentlemen. It's a great pleasure to welcome you all to the second dinner function of the Jaffna Sangunda College Old Student Association. Although it is not yet 2 years since the association was formed in Sydney, we have been able to have 2 dinners, 1 film show, and other activities to raise funds to help the school. We have already provided 50,000 rupees for this year for the building project, in addition to another 50,000 rupees that we provided during the first year to improve the working environment of the school. We are in the process of buying a plot of land in association with the Old Student Association in Nallur. This land is adjacent to the existing school playground. Kandi's brother and his ability in putting out plays, and Kandi has shown us today what a gifted family they are. I thank Kandi for coming forward to do this play for us. Please enjoy the rest of the program and the dinner. Finally, this program will not be a success without your participation. Thank you very much for coming to this function and making it a success. மதிப்புக்குரிய திருமதி கிருஷ்ணர் அவர்களே மற்றும் அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு நிறை வணக்கம். செங்குந்தா இந்து கல்லூரி பழைய மாணவ சங்கத்தினர் நடத்துகின்ற இந்த கலந்துரை ஒன்று கூடலிலே கலந்து கொண்டு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளும்படி திருமதி கிருஷ்ணர் அவர்கள் என்னை கேட்டார்கள். அவரை நான் தொடர்பு கொண்டதே, நான் யாழ் இந்து மகளிர் கல்லூரி பழைய மாணவிகள் சங்கத்தின் தலைவராக இருந்த பொழுது நான் அறிந்த இடத்திலே 46ஆம் ஆண்டு யாழ் இந்து மகளிர் கல்லூரியிலே படித்தவர் அவர் என்று அப்படியான ஒருவரை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலிலே நான் அவர் வீடு தேடி போய் அவரை கண்டேன். அதாவது இந்த பழைய மாணவர் சங்கத்தை நடத்துவது எவ்வளவு கஷ்டம், அங்கு படித்தவர்களை ஒன்று சேர்ப்பது எவ்வளவு கஷ்டம் என்பதை நான் உணர்ந்தவர். எனவே அவரை கேட்டவுடன் நான் மறக்கவில்லை, சரி என்றேன். எனக்கு வேறு ஒருவரையுமே தெரியாது. ஆனால் ஓரிரு நாட்களுக்கு நான் அறிந்த விடயங்களை கொண்டு இந்த செங்குந்தா இந்து கல்லூரியுடன் தொடர்புடையவர்கள் என்னுடன் மிகவும் தொடர்புடையவர்கள் என்பதை நான் அறிந்து மகிழ்ச்சி அடைந்தேன். இந்த செங்குந்தா இந்து கல்லூரியின் தொடக்க கால அங்கத்தவர்களில் ஒருவரான திரு சங்கரப்பிள்ளை அவர்களை நான் மிக சிறு வயது, அதாவது 3ஆம் வகுப்பில் இருந்தே அறிந்தவர். அவருடைய மகரான திரு ராமச்சந்திரன், அதாவது வெள்ளவாத்தியார் என்றும் வெள்ளை அண்ணன் என்றும் அழைக்கப்படுகின்றவர், என்னுடன் நெருங்கி பழகியவர், எனக்கு படிப்பித்தவர். அவருடன் நான் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற காலம் வரை அவருடன் தொடர்பு இருந்தது. அடுத்ததாக முதல் அதிபராக கடமையாற்றிய திருவாளர் முத்துத்தம்பி பிள்ளை அவர்கள் சுன்னாகம் குமாரசாமி புலவருடைய மகன். நான் நிற்கின்றேன், அவர் இறப்பதற்கு சிறிது ஆண்டுகளுக்கு முன்னர் கூட நான் அவருடன் தொடர்பு கொண்டிருந்தேன். அவர் எவ்வளவு கண்டிப்பானவர் என்பதை அவருடன் படித்தவர்கள், அவருடன் வேலை செய்தவர்கள் உணர்ந்திருப்பார்கள். அவர் எவ்வளவு கண்டிப்பானவர் என்பதை நானும் அறிவேன். ஏதாவது புத்தகங்கள் கேட்க போனால் தருவார், ஒரு கிழமைக்கு இதை திருப்பி தந்துட வேண்டும் கலையரசி என்று சொல்லுவார். ஆனபடியால் திரும்ப அவரிடம் புத்தகம் கேட்க போக முதல் நான் அதை அப்படியே கொண்டு போய் கொடுத்து விடுவேன். இவர்களுக்கு மேலாக பேராசிரியர் முத்துலிங்கம் அவர்கள், நான் பேராதனை பல்கலைக்கழகத்திலே கடமையாற்றிய காலத்திலே அவர் கொழும்பு பல்கலைக்கழகத்திலே கல்விப்புல பேராசிரியராக கடமையாற்றியவர். அவர் அங்கு படித்தவர் என்பது எனக்கு தெரியாது. செங்குந்தா இந்து கல்லூரி பழைய மாணவர் சங்க காரியதரிசி திரு ஜெயபதி அவர்கள்
முத்துலிங்கம் எழுதிய ஒரு ஆர்டிக்கல், ஒரு கட்டுரையை எனக்கு படிக்க தந்தார்கள். அதிலிருந்து 74 வயதை இப்பொழுது 74 வயதில் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவர் 60 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தன்னுடைய கல்லூரி நினைவுகளை அதில் எழுதியிருந்தார். அதிலே குறிப்பிட்ட இருவர் பண்டிதர் சின்னத்துரை வாத்தியாரும் BA கந்தையாவும் என்று பார்த்தவுடன் எனக்கு உடனே எனது கணவராக கேட்டேன், இவர்கள் உங்கள் உறவினர்களா என்று. அவரிடம் எனது கணவனார் இடக்காட்டை சேர்ந்தவர், அவர்கள் 2 பேரும் இடக்காட்டை சேர்ந்தவர்கள், மாமன் முறையானவர்கள். எனவே இப்படி நிலையை பார்த்தவுடன் நான் இந்த கூட்டத்துக்கு வந்தது, நானும் செங்குந்தா இந்து கல்லூரியிலே ஒரு அந்த சூழலுக்குள்ளே வந்து விட்டேன், ஒரு உரிமையுடன் வருகின்றேன் என்ற நிலையிலே என்னை இந்த மேடையிலே உங்கள் முன் கொண்டு வந்திருக்கின்றது. என்னுடன் பழகியவர்களை, அவர்கள் செங்குந்தா கல்லூரியுடன் தொடர்புடையவர்கள் என்று நான் பழகவில்லை, ஆனால் அவர்களுடன் நீண்ட கால தொடர்பு இருந்தது. அத்தகைய தொடர்புடையவர்களை 2 நாளைக்குள் நான் நினைவு கூறத்தக்கதாகவும், அந்த ஒரு துணிவிலே அந்த பள்ளிக்கூடத்துடன் எனக்கும் ஒரு தொடர்பு இருக்கின்றது என்ற முறையிலே நான் இன்று உங்கள் முன் நிற்கக்கூடியதை விட்டு நான் பெருமைப்படுகின்றேன். அடுத்ததாக இந்த செங்குந்தா பழைய மாணவர் சங்கத்தினுடைய யாப்பினை படித்த பொழுது அதிலே அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள், அதாவது பாடசாலைக்கு உதவி செய்வது, அடுத்ததாக நாங்கள் இங்கு புலம்பெயர்ந்து வாழ்கின்ற நாங்கள் ஒரு குடும்பமாக ஒன்றிணைத்து வாழ்வது, அதற்கும் அப்பால் அதே நோக்கத்தோடு இங்கு இயங்குகின்ற ஏனைய சங்கத்துடனும் தொடர்பு வைத்துக் கொள்வதும் என்று. அந்த வகையிலேயும் கடந்த 2 ஆண்டுகளாக யாழ்ப்பாணம் இந்து மகளிர் கல்லூரியினுடைய பழைய மாணவிகள் சங்கத்தின் தலைவி என்ற முறையிலே இன்னொரு சங்க, அதாவது அதற்கு பின்னர் எந்த ஒரு கல்லூரி பழைய மாணவர்கள் சங்கத்தினர் தங்களுடைய இரவு விருந்துபசாரத்துக்கு அழைத்தால் நான் மறுப்பதில்லை. ஏனென்றால் ஒன்றிலே இறங்கிய பின் தான் தெரியும் ஒரு விடயத்தை கொண்டு நடத்துவது எவ்வளவு கஷ்டமானது என்று. எனவே நான் ராமநாதன் கல்லூரி இரவு ஒன்றுகூடலாக இருக்கலாம், இந்து கல்லூரி ஒன்றுகூடலாக இருக்கலாம், பள்ளிக்கூடம் என்றவுடன் உதவி செய்ய போனேன். அந்த வகையிலும் இங்கு நான் நிற்பது ஒரு தொடர்பு என்று நிற்கின்றேன். இங்கே தலைவர் அவர்கள் கூறினார்கள், 2 வருடத்துக்குள்ளே ஆரம்பிக்கப்பட்ட இந்த சங்கம் இதுவரை என்னத்தை செய்துள்ளது, என்ன தேவைகளை நோக்கியுள்ளது என்று. அதாவது நாங்கள் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற நாங்கள் எங்களுடைய நாட்டை, எங்களுடைய மக்களை, எங்களுடைய ஊரை, எங்களுடைய உறவினரை என்று நினைத்து வருகின்றோம். பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வானிலும் நனி சிறந்தனவே என்று கூறினான் பாரதி. ஆனால் நாங்கள் எங்களுடையது என்று உரிமை பாராட்டுகின்ற ஒன்று, நான் போனால் இது என்னுடைய பள்ளிக்கூடம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அந்த பள்ளிக்கூடம் ஆனபடியால் தான் நாங்கள் இங்கிருந்து கடமையாற்றுகின்ற பொழுது எமது நாடு, எமது மக்கள் என்ற அந்த பெரும்பட்டத்துக்கு அப்பாலே எங்களுடைய பள்ளிக்கூடம் என்ற வகையிலே சங்கங்களை அமைத்து புலம்பெயர்ந்து வாழ்கின்ற நாடுகளிலே வாழ்கின்ற நாங்கள் சங்கங்களை அமைத்து கல்லூரிக்கு உதவி செய்து வருகின்றோம். அந்த வகையிலே அது நாங்கள் கல்லூரிக்கு செய்கின்ற நன்றி கடனாக எடுக்க வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய சிறு வயதிலே நாங்கள் படிக்கின்ற காலத்திலே, அதாவது சொல்லுவார்கள் விளையும் பயிரை முளையிலேதான் தெரியும் என்று, நாங்கள் பாடசாலையிலே இருக்கின்ற காலத்திலே எங்களுக்குடைய உள்ள ஆற்றல்களை உணர்ந்து அதை விருத்தி செய்வதற்கு இந்த பாடசாலை உதவி செய்தது. அங்கிருக்கின்ற ஆசிரியர்கள் தான். ஆனால் ஆசிரியர்கள் ஒரு பாடசாலையை விட்டு இன்னொரு பாடசாலைக்கு போவார்கள். அந்த ஆசிரியர்களுடைய பெருமையும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு தான் சேருகின்றது. எனவே இன்று இங்கு கூறினார்கள், செங்குந்தாவிலே படித்து பட்டம் படித்தவர்கள் பலவேறு, அதாவது வைத்தியர்களாக, பொறியியலாளராக, கணக்காளர்களாக, சிறந்த துறையிலே பேராசிரியர்களாக எல்லாம் இருப்பதாகவும் என்று. எனவே அந்த நிலையிலே இருக்கின்ற நீங்கள் யோசித்து பாருங்கள். அதாவது நீங்கள் படிக்கின்ற காலத்திலே உங்களுக்குள்ளே இருந்த அறிவை வளர்த்தது அந்த பள்ளிக்கூடம் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். இன்று நான் இங்கிருக்கின்ற பொழுது நான் யோசிக்கின்றேன், நான் சின்ன வயதிலே இருந்த பொழுது நான் பால் குடிப்பதில்லை, என்ற தொண்டை கொஞ்சம் குரல் அவ்வளவு தெளிவாக கேட்காது. ஆனால் நீ பேச்சு போட்டிக்கு போக வேண்டும், நீ கட்டாயம் பால் குடிக்க வேண்டும், அம்மா சொன்னாலும் குடிக்க மாட்டேன், ஆனால் குடிக்க வேண்டும் என்று என்னை இந்த பேச்சு துறையிலே வளர்த்தெடுத்த எனது ஆசிரியர்களை நான் நினைவு கூறுவது உண்டு. என்னை விட மாட்டார்கள். ஆனால் அடுத்ததாக நாங்கள் யோசிக்க வேண்டும். நாங்கள், அதாவது எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கிற பொழுது எங்களுடைய பிள்ளைகளின் வளர்ச்சியை கண்டு நாங்கள் பெருமைப்படுகின்றோம். அந்த பெற்றோருக்கு அப்பா
தன்னுடைய குழந்தை தான் கல்வி ஊட்டி வளர்த்த குழந்தையின் வளர்ச்சியை கண்டு மகிழ்ச்சி அடைபவர் ஆசிரியர்களே. இன்று இங்கு வீட்டிருக்கின்ற திருமதி கிருஷ்ணர் எனக்கு பக்கத்தில் வந்திருந்து கொண்டு வருகின்றவர்களை எல்லாம் இவர் என்னிடம் படித்தவர், இவர் என்னிடம் படித்தவர் என்று கூறினார். அவருடைய பெருமிதத்தை நான் கண்டேன். எனவே அந்த ஆசிரியர்கள் நாங்கள் மறக்க கூடாதவர்கள். அப்ப இந்த வகையிலே இன்று நான் அண்மையிலே யாழ்ப்பாணம் சென்றிருந்தேன். எங்களுடைய யாழ் இந்து மகளிர் கல்லூரியையும் சென்று பார்த்தேன். அங்கு இப்பொழுது அரசாங்கத்தின் உதவியினாலே சில அரசாங்கம் கொஞ்சம் பண உதவி கொடுக்கின்றது. ஆனால் இங்கு நாங்கள் வாழ்கின்ற எங்களுடைய நிலையோடு ஒப்பிடுகின்ற பொழுது அங்கு பிள்ளைகளுடைய கல்வி தராதரம், அதாவது அவர்கள் திறமை வாய்ந்தவர்கள், யாழ்ப்பாணத்து தமிழர்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் என்பதை நாங்கள் சொல்லித்தான் தெரிய தேவையில்லை. இந்த இடத்திலே எனக்கு ஒரு நினைவு வருகின்றது. நான் நியூசிலாந்தில் இருந்த காலத்திலே ஒரு வைத்தியரிடம் சென்றிருந்தேன். அவர் நியூசிலாந்து நாட்டவர். அப்பொழுது கதைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர் சொன்னார், இங்கு 3 பல்கலைக்கழகம் இருக்கின்றது வைத்தியத்துறைக்கென்று. ஆனால் எனக்கு தெரிந்தவரை 2 பல்கலைக்கழகம், ஓக்லண்ட் யூனிவர்சிட்டி அல்லது டனடின்ல தான் செய்யலாம். அப்ப நான் அது 2ம் தானே என்று கூறினேன். அவர் சொன்னார், இல்ல, யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்லோனும் இங்கே இருக்கின்றது. ஏனென்றால் அந்த அளவு தூரம் வைத்தியர்கள், அதாவது இளத்திலே படித்து வந்த வைத்தியர்கள் அங்கு இருக்கின்றார்கள். அப்ப அதை கொண்டு அவர் அதை ஒரு பெருமையாக சொன்னார். அவர் அதை யோசித்திருக்கின்றார். என்னடா இங்கே எங்களோடு போட்டி போடத்தக்கதாக யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்லோன்ல இருந்து வந்து இங்கு நீண்ட காலமாக வைத்தியத்துறையில் இருக்கின்றார்கள் என்று. இது என்னத்தை கூறுகின்றேன் என்றால், எங்களுடைய தமிழ் மக்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள். எனவே அந்த நிலையிலே இன்று பலவித பிரச்சனைகளுக்கு இடையிலும் எங்களுடைய குழந்தைகள் அங்கு கல்விக்காக முயற்சி செய்துதான் படிக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு உரிய வசதியை நாங்கள் இங்கிருந்து யோசிக்க வேண்டும். எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் எவ்வளவு வசதியை செய்து கொடுத்திருக்கின்றோம். இங்கு எந்த ஒரு பெற்றோரை எடுத்துக்கொண்டாலும் செலக்டிவ் ஸ்கூலுக்கு போகணும், அந்த ஸ்கூல் கிடைக்க வேணும், அந்த டியூஷனுக்கு கொண்டு போகணும் என்று திரிகின்றார்கள். பிள்ளைகளுடைய கல்விக்கு நாங்கள் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். ஆனால் அங்கு அவர்கள் தங்களுடைய சொந்த இடத்திலே இருக்கின்ற பாடசாலையிலும் சில வசதி குறைகளினால், நான் யாழ் இந்து மகளிர் கல்லூரிக்கு போன பொழுது பெரிய நூல் நிலையம் ஒன்று கட்டப்பட்டிருக்கின்றது. சுத்தவர அல்மாரி எல்லாம் வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஒரே ஒரு ஷெல்ஃபில மாத்திரம் கொஞ்சம் புத்தகம் இருக்கின்றது. இங்கு நாங்கள் எத்தனையோ புத்தகங்களை பாவித்துவிட்டு எறிகின்றோம். ஆனால் அவற்றை சேர்த்து நாங்கள் கல்லூரிக்கு அனுப்பி வைத்தோம் என்றால் அது அவர்களுக்கு எவ்வளவோ உதவியாக இருக்கும். இங்கு தலைவர் குறிப்பிட்டால் நாங்கள் செய்யத்தக்க உதவி கல்வி வளர்ச்சிக்கென்று. உண்மையாக நாங்கள் எங்கள் பழைய மாணவிகள் சங்கம் செயற்பட்ட பொழுதும் கடந்த வருடம் நாங்கள் என்ன செய்யலாம் என்று நினைத்து ஒரு கலை நிகழ்ச்சியை வைத்து நாங்கள் $11,000, உண்மையாக பெரிய முயற்சி என்று சொல்லலாம், அதிலே நாங்கள் ஒரு 5 லட்சத்தை பிக்ஸ் டிபாசிட்டில் போட்டு 8 பிள்ளைகளுக்கு, அதாவது கல்வியை ஊக்குவிப்பதற்காக அவர்களுக்கு பரிசு கொடுக்க தீர்மானித்து அதை செயற்படுத்தி விட்டோம். அந்த வகையிலே நாங்கள் எந்த விதமாக அங்குள்ளவர்களுக்கு உதவி செய்யலாமோ அதை நாங்கள் செய்ய வேண்டும். அதற்கு எல்லோரும் ஒத்துழைத்தால் தான் முடியும் என்று தலைவர் சொன்னார்கள். ஆனால் நான் நிற்கின்றேன், செங்குந்தா இந்து கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தினர் மிகவும் 2 வருடம் என்றபடியால் மிகவும் உற்சாகத்துடன் செயல்படுவார்கள். இந்த உற்சாகத்தை தொடர்ந்தும் அவர்கள் செய்ய வேண்டும். அடுத்ததாக நாங்கள் இத்தகைய ஒரு சங்கங்களை நாங்கள் இங்கு வைப்பதன் மூலம் எமக்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பம். நாங்கள் எங்கள் பழைய நண்பர்களுடன் சேர்ந்து இந்த ஒரு சந்தர்ப்பம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு இல்லை. ஏனென்றால் நீங்கள் பார்க்கலாம், பேராசிரியர் முத்துலிங்கம் அவர்கள் 60 ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த நிகழ்ச்சியை நினைத்து அந்த கட்டுரை எழுதிய பொழுது என்னுடன் நாடகத்தில் நடித்தவர்கள் யார், அந்த நாடகத்தில் நடித்த பெண்களின் பெயரை கூட அவர் அந்த கட்டுரையிலே குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த கட்டுரையை வாசிக்கின்ற பொழுது நானும் என்னுடைய பழைய நினைவுகளை நினைவு கூறத்தக்கதாக இருந்தது. நாங்கள் பள்ளிக்கூடத்திலே நவராத்திரி பூஜையை கொண்டாடினதோ அல்லது நாடக போட்டிகள் வைத்ததோ விளையாட்டு போட்டிகள் வைத்ததோ, ஏனென்றால் நாங்கள் எல்லோரும் ஒரே இனம் ஒன்றாக எங்கட மொழி பேசி நாங்கள் நடித்தது. ஆனால் அத்தகைய ஒரு வசதி எங்கள் பிள்ளைகளுக்கு இல்லை. இங்கு அந்த அப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் என்ன செய்கின்றோம், இப்படியாக இந்த பழைய மாநிலங்கள் கூடுகின்ற பொழுது எங்களுடைய பிள்ளைகளை இங்கு மேடையிலே ஏற்றி அந்த எங்கட பள்ளிக்கூடத்தின் உணர்வு அவர்களுக்கு உண்டாக செய்கின்றோம். நான் யாழ் இந்து மகளிர் கல்லூரி பழைய மாநில சங்க தலைவியாக இருந்த பிறகு இப்பொழுது என்னுடைய மகளை கேட்டால் உங்களோட வீடு எங்க இருக்குதுன்னு கேட்டா ஜெஃப்னா ஹிந்துலேனிஸ் கிட்ட இருக்குது என்று சொல்லி, ஏன்னா அப்ப அவட மனதில் அந்த பள்ளிக்கூடத்தின் பெயர் பதிந்து விட்டது.
அது எங்கட பிள்ளைகளுக்கும் அத்தகைய ஒரு உணர்வு உண்டாகும் இத்தகைய சங்கங்களின் மூலம். எனவே நாங்கள் எங்களுடைய கடமை, நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை இங்கு வளர்ப்பது போல நாங்கள் இங்கு வசதியாக இருக்கின்ற பொழுது சிறு துளி பெருவெள்ளம் என்பதற்கேற்ப எங்களால் முடிந்தவற்றை நாங்கள் பாடசாலைக்கு அனுப்ப வேண்டும். அங்கு பாடசாலை அதிபர்களுடன் தொடர்பு கொண்டு அவற்றுக்கான ஆவணங்களை செய்ய வேண்டும். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டா உய்வில்லை, சென்னன்றி கொன்ற மகத்து என்று எங்களை வளர்த்தெடுத்த, எங்களை ஆளாக்கிய எங்கள் கல்லூரிக்கு, அந்த கல்லூரியிலே வளர்கின்ற எங்கள் நாட்டு குழந்தைகளுக்கு நாங்கள் செய்யத்தக்க ஒரு உதவியாக அமையும் என்று கூறி, இங்கே இந்த ஆரம்பகால அங்கத்தவர்களில் ஒருவராக இருக்கின்ற பண்டிதர் ராசையா அவர்கள் என்னுடைய தந்தையாருடன் நன்கு அறிமுகமானவர் என்று நான் நினைக்கின்றேன். அவருடைய பெயரையும் நான் இங்கு குறிப்பிடுவதில் பெருமை அடைகின்றேன். செங்குந்தா இந்து கல்லூரி மாணவ சங்கத்தினருக்கு ஒரு வரப்பிரசாதம் அந்த ஆரம்பகால அங்கத்தவரும் ஆரம்ப காலத்திலே படித்த திரு கிருஷ்ணர் அவர்களும் நீண்ட கால ஆசிரியராக அங்கேயே கடமையாற்றி ஓய்வு பெற்ற திருமதி கிருஷ்ணர் அவர்களும் இருப்பது ஒரு நற்பயன் என்று கூறி, எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை அளித்த இந்த பழைய மாணவர் சங்க அங்கத்தினர்களுக்கும் திருமதி கிருஷ்ணர் அவர்களுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். பழைய மாணவர் சங்க வந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதேன். பிரதம விருந்தினராக வந்த கரியரசி சின்னையா அவர்கள் நல்ல சிறந்த சொற்பொழிவொன்றை ஆற்றியிருந்தார்கள். அவர்கள் முதன்முதலாக அவரும் அவருடைய கணவனார் அவர்கள் இருவரும் என்னை பார்ப்பதற்காக ஆரம்பகால மாணவியருத்தியை பார்ப்பதற்காக வீடு வந்திருந்த போதுதான் நான் அவரை முதன்முதலாக சந்தித்தேன். சந்தித்த அவருடைய பழைய மாணவர் சங்க கூட்டத்துக்கு நான் போகக்கூடியதாக இருந்தது. அந்த தொடர்பிலேயே இப்போ இந்த எங்களுடைய பழைய மாணவர் சங்க கூட்டத்துக்கு அவரை பிரதம விருந்தினராக அழைக்கும்படி என்னை இவர்கள் கேட்டார்கள். நான் அவர்களை கேட்ட உடனே அவர் அதற்கு சம்மதித்து இங்கு எதுவித தடையின்றி சம்மதித்து இங்கே வருகை தந்து அந்த சொற்பொழிவை ஆற்றியது எங்கள் அனைவருக்கு மகிழ்ச்சியை தருகின்றது. அவருக்கு உறுதுணையாக அவருடைய கணவரும் அவருடைய தற்போது அவருடைய சமூக சேவைகளிலே உண்டு உறுதுணையாக இருப்பதும் அவர்கள் இருவருமாக தங்களுடைய பாடசாலையின் முன்னேற்றத்துக்காக உழைத்து வருவதும் எல்லோராலும் போற்றக்கூடியதாக இருக்கின்றது. அவர்கள் கருத்து ஒருமித்து இருவரும் வாழ்க்கை நடாத்துவதும் எல்லோருக்கும் ஒரு எடுத்துக்காட்டான குடும்பமாக அவர்கள் வாழ்கிறார்கள். அதோடைய ஒரு ஆக்டிவ் பேச்சை கேட்கும்படி தயவாக கேட்கிறேன். எனக்கு வயது 91. ஆகும் தருவேனும் ஆகும் கருத்துமிவை நானும் கலந்துரைக்கு நான் தருவேன் கோலஞ்செய் தூக்க கைமுகத்தில் தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் தான் என்ற வகையில் நான் ஒரு மதுரை தமிழ் பண்ணுவேன். அந்த இடத்துல கிட்டத்தட்ட எந்த புகழ் உள்ளவரும் இல்லவே இல்லை என்று நான் சுத்தமாக சொல்லுவேன். அத்துடன் இந்த சபையிலே வந்து கலந்து கொண்டதற்கு நான் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த பாடசாலை முதல் நான் தான்
இந்த பாடசாலைக்கு உதவி செய்து 34வது ஆண்டு 1934வது ஆண்டு விஜயதசமி அன்றைக்கு தொடக்கி வைத்தது நான் தான். என்ற வகையில் நான் இந்த கல்வி எனக்கு 91 வயது. அதனுடைய நான் உனக்கு இன்னும் ஒரு வார்த்தையோடு சொல்லி தந்தை மகற்காட்சியில் நன்றி அவையத்து முந்தி இருப்பச்ச என்ற வகையில் தந்தையை என்ன வகையில் மகன் தந்தைக்கு ஆட்சி உதவி இவன் தந்தை 800 இந்த வகையில் 800 சொல்லுகின்ற வகையில் உள்ள என்னுடைய மகன் ஸ்ரீ ரவீந்திரராஜன் என்ற வகையில் நான் புலம்பெயர்ந்து வந்து இருக்கிறேன். சரி, உங்களை எல்லாருக்கும் நமஸ்காரம். ராஜையா வெஞ்சென்ற போட்டு இப்ப எப்ப பார்த்தால் ராஜையா கோயில் அடியில தான் இருப்ப. என்ன கலையீங்க? இலங்கையில பெஞ்சன்காரருக்கு செய்யறதுக்கு வேற ஒன்றும் இல்லையோ? கோயில நிற்பதை விட யார் சொன்னு? என்ன பெஞ்சன்காரருக்கு சோக்கான ஊர் ஆஸ்திரேலியா? யார் சொன்னு? மாமா ஆஸ்திரேலியாலோ பெஞ்சன்காரர கௌரவமாக மூத்த பிரஜைன்னு கூப்பிடுவாங்க. மூத்த பிரஜை என்ன பெஞ்சன்கார எல்லாம் உண்டுதான். என்ன ஓ சிட்னியில பெஞ்சன்காரருக்கு அல்ல சலுகை கிடைக்குமா? என்ன $1 பஸ் ரயில் ஃபெரி எதிர்பங்கும் போகலாம். தம்பி மேலே இதெல்லாம் வரும் புள்ளா. ஆஸ்திரேலிய அரசாங்கம் பாரியோ சடையப்பவல்ல அல்ல. ஓ எங்களின் 65 வயது வரை சக்க வாங்க வேலை எடுத்த பின் $1 எங்கேயும் போகலாம் என்று விட்டுருக்கு. 65 வயதுக்கு பிறகு வீட்டு படியாலே கஷ்டமாக வாதம் ஒரு பக்கம், நாரி பிடிப்பு இன்னொரு பக்கம். ஆஸ்திரேலியாவில எல்லா உயர்ந்த ஸ்டேஷன்களும் பல பல உயரமான வானத்திலே வர வேண்டும். அங்க ரயிலுக்குள்ளே ஏணி போன்ற வடிகள். ஆஸ்திரேலிய அரசாங்கத்துக்கு நல்லா தெரியும் இவை இந்த வானத்திலும் படிகள் ஏறிக்கொள்ள மாட்டினவன். நான் நினைக்கிறேன் இந்த ஆஸ்திரேலிய அரசாங்கம் 65 வயதுக்கு பிறகு என்ன நடக்கும் என்று பட்டினத்தடிகள் வாடியதை நல்லா தெரிந்து வைத்துள்ளது. வருவது போவது ஒரு முது ஊனி மந்தி எனும்படி குந்தி நடந்து மதியும் இழந்து செமிதிமிர் வந்து வாய் அறியாமல் விடாமல் மொழி. நீ எங்க சிட்னியில மூத்த பிரஜலுக்கு சினிமா பார்க்க அரை கட்டணும். 65 வயதுல கண் பார்வை இல்லாம போயிட்டு படம் பார்க்க போறேன். என்ன ஓ மூத்த பிரஜைகளுக்கு தலைமயிர் வெட்ட சலுகை கிடைக்குமா? எனக்கு இப்ப 60 வயது, தலையில ஒரு மயில் வீரல. அப்ப நீ யோசிச்சு பாருங்க, சிட்னியில மூத்த பிரஜைகளுக்கு என்னதான் மிஞ்சி இருக்கும் கட்டுவது. நான் இந்த ராஜையாவோட கதையை ஏன் வகுப்பில சொல்ல வேண்டும் என்று நீங்கள் நீங்கள் இளம் நல்லவர், கடவுள் பக்தியுடன் ஒழுக்க சீலர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம்.
ராஜையாவை போல இளம் வாயில செய்யக்கூடாத கட்ட வேலைகள் எல்லாவற்றையும் செய்துவிட்டு வயது போனவின் கோயில் அடியில நிற்பதோ காவடி எடுப்பதின் மூலம் உடம்பை போட்டு வளைப்பதோ சமயோசிதமான செயல். இறைவன் உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது எலும்பை விறகாகவும் சதையை இறைச்சியாகவும் நன்றாக எரியும் நெருப்பில் பொறித்து வறுப்பிலும் பயனில் கடவுளுடைய நாமத்தில் அன்பாக கூறுபவர்களுக்கு அவருடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். இந்த ஆழமான தத்துவத்தை திருமூலர் 4 வரிகள் அழகாக கூறி விளக்குகிறார். என்பே விறகாய் இறைச்சி அறுத்திட்டு பொன் போல் கனலில் பொரிய வறுப்பி அன்போடு உருகி அகம் குலை வார்க்கன்றி என்போல் மணியினை எய்தோ நாள். இது ஒரு உண்மை. மாசிலாமணி தனது சிறிய கை கடிகாரத்தை பார்க்கிறான். பாடசாலை மாணவர்கள் எல்லாரும் எடுத்த ஏக முடிவத்துடன் பாடசாலை நிர்வாகமணி அடிக்கும் கடமையை மாசிலாமணி மீது திணித்து 16 வயது எட்ட போகும் மாசிலாமணி தனது மணி அடிக்கும் கடமையை எவ்வித மாசியுமின்றி நிறைவேற்றிக் கொண்டார். மழையோ வெயிலோ குளிரோ காற்றோ மாசிலாமணி தனது மணி அடிக்கும் கடமையை நிறைவேற்று. இந்த மாசிலாமணியை பார்க்கும் போது எமது யாழ்ப்பாண நூல் நிலையத்துக்கு அருகாமையில் இருக்கும் பெரும் மகாபுர மணிக்கூட்டு கோபுரம் என் மனக்கண் முன் நிற்கின்றது. அந்த மணிக்கூட்டு கோபுரம் முனியப்பர் கோயில் இருந்து வாரவருக்கு ஒரு நேரத்தையும் சுப்பிரமணிய பூங்காவில் நிற்பவருக்கு இன்னொரு நேரத்தையும் மத்திய கல்லூரி வாசல்ல நிற்பவருக்கு வேறொரு நேரத்தையும் ஆஸ்பத்திரி தந்தியார வாழ்வதற்கு ஒரு வித்தியாசமான நேரத்தையும் காட்டுகின்றது. இந்த மணிக்கூட்டு கோபுரம் எங்கள் மண்ணில் வாடும் மக்களின் மன நிலைமையை நரமயிறு பெருவயிறு கொண்ட பழுத்த தலைவர்களின் பொறுப்பற்ற போக்கை பிரதிபலிக்கும் சின்னமாக அமைந்து, அதே நேரம் மாசிலாமணி அந்த சிறிய கடிகாரமும் பார்க்கும் பொழுது எனது மனது எமது இளம் சந்ததி மீது ஏதோ ஒரு விதமான நம்பிக்கையை எடுத்து மடல் பெரிது தாழே மகிழினிது தந்தம் உடல் சிறியார் என்று இருக்க வேண்டாம், கடல் பெரிது மண்ணீரும் ஆகும், அதன் அருகே சிற்றூரல் உன்னீரும் ஆகிவிடும்